சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. மயில் என்றும் குயில் என்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வான் அமுதென்றும் ஒயிலான வண்ணமயில் ஒத்தவள் என்றும் ஓதாமற் கடிந்து விட்டு ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். நான் நீங்க கொடுக்கிற சாப்பாட்டையும் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னோட வேலையை நான் செஞ்சிருக்கணும் தானே. பாண்டி, சின்னையா ராஜதுரைய இன்னும் காணும். விஎம்ஓ இடத்த அளக்குறேன் கொள்றேன்னு எங்கேயாவது போயிருப்பாப்ல. தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர வேணாமா? நாமளாம் இடத்த அளந்தோம்னா ஊர்க்காரங்க அடிக்க வர மாட்டாங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சார் பயம்? நீங்க தைரியமா இடத்த அளங்க சார். பாத்தீங்களா சார் எப்படி ஜிலு ஜிலுன்னு காத்து வீசுது? உங்க சென்னையில இப்படி காத்து வீசுமா சார்? ரமேஷ் ரமேஷ் சார் சார் என்ன சார் ஆச்சு? பாட்டி சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் இன்ஹேலர் வச்சிருக்கீங்களா? கொண்டு வரலையா? என்ன சார் நீங்க? சார் நீங்க பயப்படாதீங்க சார். ராஜதுரை இன்னும் காணோம். ஏதாவது வண்டி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமையா? யோ பாட்டி ஏதாவது பண்ணியா? நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு என்னத்த தெரியும்? ஊருக்குள்ள வரும்போது கூட சித்தரை பார்த்தோம். இப்ப யாராவது சித்தர் வரக்கூடாதா? வந்து இவரை குணப்படுத்த கூடாதா? சார் நீங்க மனசார வேண்டிக்கிட்டா அவங்க கண்டிப்பா வருவாங்க சார். சார் நீங்க சார பாத்துங்க. நான் போய் வைத்தியரை கூட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வாயா. கொஞ்சம் பொறுத்துங்க சார், ஏதாவது வழி கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்துங்க சார். சித்தர் சாமி நீங்க வரணும், இவரை குணப்படுத்தணும். இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
சாமி காப்பாத்து காப்பாத்து சார். பொறுத்துங்க சார், கொஞ்சம் பொறுத்துங்க சார். பாண்டி வைத்தியரை கூட்டிட்டு போயிருக்கான். பயப்படாதீங்க சார். பொறுமையா இருக்கு சார், பொறுமையா இருக்கு சார். வந்துருவா சார். பொறுத்துங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. ஐயா என்னாச்சு? ஐயா இவருக்கு என்னாச்சுங்க? யோ பயா, என்னாச்சு? நானே டென்ஷன்ல இருக்கேன். வான்னு கூப்பிட்டுட்டு போன்னு சொன்னா எப்படியா? கொஞ்சம் பொறுத்துங்க சார், பயப்படாதீங்க. சார் தைரியமா இருக்கு சார், தைரியமா இருங்க. ஐயா இந்தாங்க, இந்த மூலிகை வாசனைய நல்லா இழுங்கய்யா. இழுங்கய்யா. ஐயா இழுங்கய்யா, வாசனைய நல்லா இழுங்க. நல்லா இழுங்க, நல்லா இழுங்க. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. நல்லது. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, நானும் ஏதோ அவசரப்பட்டு. அவசரப்பட்டு தானேயா இந்த மண்ணுல கால் எடுத்து வச்சீங்க. ஈசனோட இடத்தை அளக்க நீங்க யாரு? அவனோட இடத்தை அளக்க உங்களால முடியுமா? ஐயா உங்களை பார்க்க சாதாரண ஆளா தெரியலையே. சாதாரணத்துக்குள்ளதாயா அசாதாரணம் இருக்கு. உருவம் கண்டு எடை போடாதீங்க. சின்ன கிராமம் தானேன்னு அளந்துடலான்னு வந்தீங்களா? அச்சாணி சின்னதுதான், அது தாங்கிறது தேரு. அது போலத்தான் இந்த ஊரு. சின்ன கிராமம் தானேன்னு அளந்துடலான்னு வந்தீங்களா? அச்சாணி சின்னதுதான், அது தாங்கிறது தேரு. அது போலத்தான் இந்த ஊரு. நாங்க இங்க கடமையை செய்ய வந்திருக்கோம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஆனா செய்யற கடமையோட பலன் என்னன்னு பார்க்கணும். மனுஷனுக்கு புத்திய கொடுத்திருக்கான்ல இறைவன். ஐயா இப்ப நாங்க என்ன செய்யட்டும் சொல்லுங்க ஐயா. இந்த ஊருக்கு நீங்க எப்பவும் பக்தர்களா மட்டும் வாங்க. ஈஸ்வரன் அருள் பெற்று பக்தர்களாகவே திரும்பி போங்க. சரிங்க ஐயா. நல்லவர்களா இருங்க, நல்லவர்களோடு மட்டுமே இருங்க. சார் எனக்கு என்னமோ வந்தவரு சாதாரண மனுஷரா தெரியல, சித்தரா தான் இருக்கும். ஆரம்பத்துல பார்த்துட்டு தான் இருக்கும், ஒன்னும் சரியில்லை. ஊருக்குள்ளேயே பொய்யா சாமி உத்தரவு வாங்கிட்டு தான் பேசிக்கிறாங்க. இது நமக்கு வந்த சோதனை தான் சார். அருமையான ஊரு, சித்தர்கள் பாதுகாக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சார். இங்க சுகர் ஃபேக்டரி வந்தா இந்த ஊரோட வளமே கட்டுப்பாடு சார். இதுக்கு மேல நமக்கு இருந்தா சாமி குத்தம் ஆயிடும் சார். நமக்கு ஏதோ ஆனாலும் ஆயிடும். நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம் சார். நீங்க என்ன சொல்றீங்க? சரி போயிடலாம். வைத்தியரே, 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 வைத்தியரே. பாண்டி என்ன விஷயம்? விஜய் சார் சொல்லி இடம் அளக்க சென்னையில இருந்து 2 பேர் வந்திருந்தாங்கல்ல. ஆமா, இடம் அளக்க போன இடத்துல மூச்சு விட முடியாம இழுப்பு வந்துருச்சுங்கய்யா. பாவம் துடியா துடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தங்கய்யா. அப்படியா? கொஞ்சம் இரு, மருந்து பெட்டி எடுத்துட்டு வர. அப்பா நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. ஏம்மா? இந்த ஊரை நாசம் பண்ண வந்தவங்களுக்கு சாமியே கொடுக்கற தண்டனைப்பா இதெல்லாம். கொஞ்சமாவது பட்டாதான் வந்தவங்க எதுவுமே சரி வராதுன்னு சொல்லி ஊரை காலி பண்ணிட்டு ஓடுவாங்க. அதனால நீங்க போக வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற? ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது வைத்தியர் இதையெல்லாம் யோசிக்கலாமா? நம்ம ஊரை ஈஸ்வரன் பார்த்துப்பான். நான் என் வேலையை பார்க்கறேன், என்ன நீ தடுக்காத.
வழி வரேம்மா. பாண்டி வா போகலாம். சார் இவர்தான் எங்க ஊர் வைத்தியர். வணக்கம் ஐயா. சார் உங்களுக்கு குணமாயிடுச்சா? ஆமா, குணமாயிடுச்சு. எப்படி சார்? ஒரு பெரியவர் வந்தாரு. அங்கங்க தேடி சில இலைகளை எடுத்துட்டு வந்து கசக்கி அதை சாராக்கி முகர்ந்து பார்க்க சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. அப்படியா? வந்தவர் எப்படி இருந்தாரு? புல்லுக்கட்டை தூக்கிட்டு ஒரு கிராமத்து பெரியவர் மாதிரி இருந்தாரு. நான் சித்தர் சாமி வேண்டிக்கிட்டேன். வந்தவர் சாதாரண கோலத்துல வருவோம். நான் அவர் சத்தம் போட்டுட்டேன். நீ வரவும் சொல்லிட்டு போகவும் சொல்றேன் அப்படி சொல்லிக்கிட்டே போய் ஏதோ மூலிகையை பறிச்சு சாராக்கி இவருக்கு நுகர கொடுத்து குணப்படுத்திட்டாருங்க ஐயா. போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனோட இடத்த உங்களால் அளக்க முடியுமான்னு கேட்டுட்டு பக்தனா வந்துட்டு போங்க, நல்லவங்களா இருங்க, நல்லவங்களோட இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருயா. அப்ப வந்தவர் நிச்சயமா சித்தர் தான். உங்களுக்கு கொடுத்த மூலிகையை காட்டுங்க. அது இங்கதான் எங்கேயோ. இதோ இந்தாங்கய்யா. ஆஹா, ரொம்பவும் அபூர்வமான அற்புதமான மூலிகை. நான் எத்தனையோ தடவை தேடி பார்த்து என் கண்ணுக்கு ஆகப்படலையே. அம்மா, இதை எங்கேருந்து பறிச்சுக்கிட்டு வந்தாரு? அது இங்க இருந்தா பறிச்சுட்டு வந்தாரு. இது பிடி. பாண்டி, அதை கொடு. பாத்தீங்களா, என் கண்ணுக்கு தென்படவே இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதிலேந்து உங்களை காப்பாத்தி இருக்காருன்னா சித்தர் சாமி உங்களுக்கு எதையோ உணர்த்தணும்னு நினைச்சிருக்காரு. ஈஸ்வரன் இடத்த உங்களால அளக்க முடியுமான்னா இங்க எங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே அர்த்தம். அதான் நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? நாங்க இங்க இருந்து ஃபேக்டரிக்கு இடமெல்லாம் பார்க்க போறது இல்ல. இப்பவே இப்படியே நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். பாண்டி, நீ போய் விஜய் சாரை பார்த்து நடந்ததையும் நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோங்கிறதையும் போய் சொல்லிடு. அப்புறம் எங்க 2 பேரோட துணி பேக மட்டும் பஸ் ஸ்டாப்பு கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்க இப்படி போனா விஜய் சார் கோச்சிக்க மாட்டாரா? அதனால தான் அவர்கிட்ட சொல்லாம போறோம். சென்னைக்கு போய் ராமரத்ன சார்கிட்ட விவரத்தெல்லாம் சொன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. ஐயா, எங்க ஊருக்கு வந்து உங்களுக்கு பெரிய அலைச்சல் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு சர்க்கரை தேவைதான், அதை தயாரிக்கிற தொழிற்சாலையும் தேவைதான். ஆனா அதை இந்த ஊர்ல ஆரம்பிக்க வேண்டாங்கிறது தான் சித்தர்களோட எண்ணமா இருக்கும். ஏன்னா உலகத்துக்கே அச்சாணியா இருக்கிற புனிதமான பூமி இது. இத பொக்கிஷமா பாதுகாக்கிறாங்க. அப்படின்னா சாமி உத்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஏன்னா உலகத்துக்கே அச்சாணியா இருக்கிற புனிதமான பூமி இது. இத பொக்கிஷமா பாதுகாக்கிறாங்க. அப்படின்னா சாமி உத்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாமே. அதான் எங்களுக்கு புரியாத புதிரா இருக்கு. உத்தரவு வாங்கினதுல ஏதோ தகுடுத்தம் நடந்திருக்குமோன்னு எங்களை மாதிரி நடுநிலை ஆளுங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நாங்க இடத்தை அளக்க தடங்கள் வரும்போது உத்தரவு கொடுக்கும் போதே அந்த தடங்களை கொடுத்திருக்கலாமே. ஒரு விஷயத்துக்கு ஒரு முறை தான் உத்தரவு கேட்கணுங்கிறது இங்க முறை. அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது உத்தரவை கொடுக்கிற மாதிரி கொடுத்து சித்தர்களோட திருவிளையாடலை காட்டுறாங்க. புரியுது. சித்தர்களுடைய திருவிளையாடலை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ஐயா, இப்ப நாங்க கிளம்புறோம். எனக்கு வைத்தியம் பார்க்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாண்டி, ராஜதுரை எப்படியும் வருவார் இல்ல? இதெல்லாம் வண்டியில போட்டு கொண்டு போயிடு. என்ன, நாங்க கிளம்புறோம். ஐயா வரேங்க. நாங்க வரோம் ஐயா. விஜய் தம்பி, சித்தர்களோட விளையாடி உங்களால அவங்களை ஜெயிக்க முடியுமா என்ன? வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். காலையில் தானே போயிட்டு வந்தேன். சக்கரை தொழிற்சாலை கட்ட அவங்க இடம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது நம்ம வயல் அவங்க கண்ணில் பட போகுது. அது எப்படி கண்ணா? நம்ம அனுமதி இல்லாம நம்ம இடத்த அவங்களால எடுத்துக்க முடியும்? முடியாதுதான்.
நீங்க தான் சாமி அனுமதி கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு இந்த ஊர்ல ஒரு முறை வச்சிருக்கீங்களே. சக்கரை தொழிற்சாலை கட்ட அனுமதி வாங்கினதுலயே ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். எங்களுக்குன்னா வைத்தியர் விக்ரமன் சார். அவங்களுக்கு எடுத்து வச்சிட்டியா? நீங்க வேறம்மா, வந்திருக்கிறவனோ யோகியனோ பக்திமானோ கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஊரோட வளமையை பயன்படுத்தி கோடி கோடியா சம்பாதிக்கணும். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம இடம் அவங்க கண்ணில் பட்டு எதுக்குமா வீண் பிரச்சனை? நம்ம இடம் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு சதுரடி இடம் கூட அவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்ற முடிவுல நான் இருக்கேன். அவங்க ஓடுற வரைக்கும் ஓடட்டுமா, எனக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்ப என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். உனக்கு எதுக்கு கண்ணா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நம்ம பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்த ஊரை சித்தர்கள் தான் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இப்ப நானும் அதை தான் சொல்றேன். நான் சொன்னதையே சித்தர்கள் சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம தலையாட்டுவீங்கல்ல? நம்ம ஊரு ஒரு பொக்கிஷமான ஒரு ஊருமா. நம்ம ஊரை நம்ம தான் காப்பாத்தணும். இந்த மாதிரி வெளியாளுங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது. அம்மா வாங்க ஜோசியரே, உட்காருங்க. இன்னைக்கு காலையில தான் உங்களை நினைச்சேன். என்ன விஷயமா நினைச்சீங்க? இவ நேத்து கொல்ல பக்கமா போய் செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டா. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆனா உங்க பொண்ணு குணமாக ஏதோ ஒரு ஆபத்து அவங்கள சூழுதோன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமாமா, காலையில உங்க பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை கணிக்கும் போது தவறான அறிகுறி ஒண்ணு தெரிஞ்சது. இத போன்ல சொன்ன சரி வராதது தான் நேர்ல வந்தேன். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன வேணாலும் நடக்கும். இந்த நேரத்துல அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க. அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டாம். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் ஜோசியரே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க அக்கா நேத்திக்கு கொல்லப்புறம் போனது எங்க அம்மா கவனிக்காம எங்க அக்கா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு எங்க அம்மா தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஒவ்வொரு வாட்டி வரும்போது இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கண்ணா, என்ன பேச்சு பேசுற? இவர் மெனக்கட்டு வீடு தேடி வந்து நம்மளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு இவருக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம மேல இருக்கிற அக்கறையில் தானப்பா இதெல்லாம் வந்து சொல்றாரு. ஜோசியரே, கண்ணை சொல்ற எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் இவ பக்கத்திலேயே இருந்து கண்டும் கருத்துமா பாத்துக்கிறேன். நல்லதுமா. சித்தர் சாமியும் வெளியூர் ஆட்கள் யாரையும் வீட்டுக்குள்ள விட வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா என்னோட கணிப்பும் சரியா தான் இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. அம்மா, நான் வயல கிளம்புறேன். கண்ணா இருப்பா, நானும் உங்களோட வரேன். பேசிக்கிட்டே போலாம். அம்மா, அப்போ நான் கிளம்புறேன். உங்களை இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். சரிங்க ஜோசியரே. பாப்பா. ரசமணீஸ்வரா, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராம நீ தான்ப்பா அவளை காப்பாத்தணும். நீ தான் அவளை காப்பாத்தணும். கண்ணா, உங்கள்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் தான் உங்களோட கிளம்பி வந்தேன். ஜோதிட நம்பிக்கையே இல்லாத உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்ட சொன்னாலும் அது சரியா இருக்காது. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு வள்ளியோட ஜாதகத்தை பார்த்தப்போ என்னோட லேப்டாப் ஹேங் ஆச்சு இல்ல? ஆமா. என் வீட்டுக்கு போய் வள்ளியோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்தேன். கணிச்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். வள்ளி புருஷனோட உடல் கிடைச்சு அதை அடக்கம் பண்ணீங்களா? இல்ல, அவரோட பாடி கிடைக்கல. சித்தவனத்துக்குள்ளேருந்து அவரோட ரத்தக்கரை படிஞ்ச வேஷ்டி சட்டையை மட்டும்தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க.
போலீஸ் கேஸ் ஆயிருக்கும்ல, அவங்க வந்து தேடி பார்க்கலையா? சிங்கம் புலியை தான் அடிச்சு இழுத்துட்டு போயிருக்குன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லன்னு சொன்னாங்க. வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சதுன்றப்போ போலீஸ் வந்து தான் என்ன பண்ண முடியும்? அதனால கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வள்ளி ஜாதகத்தை கணிச்ச விஷயத்தை பத்தி இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நிமிஷம். வள்ளி பத்திய விஷயத்த வள்ளிக்கிட்டே அவங்க அப்பாட்டியோ தானே சொல்லணும். நீங்களே சொன்ன மாதிரி ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லாதவன் நான் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? வள்ளிக்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. சொன்னா அது அவங்கள ரொம்ப பாதிச்சிடும். அதனால வைத்தியர் குடும்பத்து மேல அக்கறை உள்ளவங்ககிட்ட சொல்றதா எனக்கு சரின்னு தோணுது. சரி சொல்லுங்க. தன் நெத்தியில குங்குமத்தை வச்சிட்டு இருக்க வேண்டிய வள்ளி விபூதியை வச்சிட்டு இருக்கா.